மட்டும் போகிறேன் ஜிஜி சிவா. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை வந்து பரீட்சைக்கு வரலன்னாலே பதறிடுவாங்க டீச்சர்ஸ். நான் சொல்கிறது இன்னும் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பரீட்சைக்கு போக முடியல, ஏதோ உடல்நிலை சரியில்லை, ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவதுனா கூட பதறிடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு பெரிய இன்னொரு வருஷம் இல்லாட்டி அடுத்த எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த அரசுக்கு அதுல ஒரு துளி கூட அக்கறையே இல்லையே. ஏன் சார் அரசுக்கு துளி கூட அக்கறை இல்லை என்ற அந்த பார்வையில் பார்ப்பது வேற எந்த பார்வையில்? நீங்கள் சொல்வது போன்று கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாக 50,000 மாணவர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறது. இப்போது 11,000 சில்லறை வந்திருக்கிறது. அப்போது அதிலிருந்து அவள் ஆய்வுகள் மேற்கொண்டு படிப்படியாக அரசு பள்ளிக்கு மாணவ செல்வங்களை வரவழைப்பதில் இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது என்று வைத்துக் மனசாட்சி இருக்கு. அது மட்டும் இந்த சிவா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அப்படியே தவறா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2023 50,000 பேருன்னு இருந்த போது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. எல்லாரும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, அரசு இதை கவனிக்கணும்னு. ஆனாலும் கவனிக்காம விட்டதனுடைய விளைவுதான் கடந்த ஆண்டு 12,000, இப்ப 11,000. இதுக்கு முன்னாடி இவ்வளவு 1000 மாணவர்கள் எக்ஸாம் எழுத வராம போனது இல்ல அப்படிங்கிறது முன்பாக. அதையும் பார்க்கணும். கொரோனாக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். இல்ல கொரோனா தொற்று வருவதற்கு முன்பாக நான் புள்ளிவிவரத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு வருடம் 3,000, 4,000, 2,500 என்று எண்ணிக்கையில் இருந்தது அப்பொழுதே, இல்லை என்று மறுக்க முடியாது. ஒரே நிமிஷம் சிவா, 2,000, 3,000ங்கிறது இதுலயும் அந்த 2,000, 3,000 நம்ம கழிக்கலாம். ஏன் அப்படின்னா திடீர்னு சில குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகும், இல்லாட்டி குடும்பத்துல ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இழப்புகளோ இறப்புகளோ இருந்திருக்கலாம், அதனால கூட வராம போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து புறந்தள்ள வேண்டியது. நீங்க சொல்ற அந்த 2,000, 3,000ங்கிறது அதுதான். ஆனா இன்னைக்கு 11,000, 12,000 அதிகரிச்சிருக்கே, அதுக்கு என்ன காரணம்? அதற்கான வருகை பதிவேடு பிரச்சனையாக இருக்கும். இன்னும் நீங்கள் சொல்லுது போன்ற ஒரு மாவட்டத்திலே ஒரு பதிவேடு இருங்கய்யா வரேன் ஒரு மாவட்டத்தில் 25,000 மாணவ செல்வங்கள் பரீட்சை எழுதுகிறார் என்று சொன்னால், தேர்வு எழுதுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இதில் ஒரு 50லிருந்து 100 பேருக்கு ஏதோ ஒரு சொந்த பிரச்சனை இப்போ வாய்ப்புகள் உண்டு. 25,000 வெறும் 100 பேர் இங்கே. அந்த அடிப்படையை கணக்கு போட்டாலும் கூட தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தில் இருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய இருங்களேன். இப்படி சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நெகோஷியபிள்னு தான் சொல்றீங்க. ஆனா என்னன்னா, நாகப்பட்டினத்துக்கு நேற்றைக்கு போயிருக்கிறாரு முதலமைச்சர். அப்ப ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறதுக்கு அவர் தயாராகிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பரீட்சை தொடங்குது, குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகுதான் என்னுடைய கான்வாய் புறப்படணும் அப்படின்னு ஒரு குழந்தை மட்டும் வரல, அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகுதான் என்னுடைய கான்வாய் தொடங்கணும்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு மேடையில வச்சு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. ஆமாங்க, நீங்க சொல்லுங்க. இருங்க, என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க? ஒரு குழந்தை கூட அங்க வந்து பரீட்சைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுட்டு வீட்டுல இருக்கிறாரு, ஹோட்டல்ல இருந்து கிளம்புறாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா 11,430 குழந்தைங்க சார் பரீட்சை எழுதல. யாரு சார் இந்த பிரச்சனை தேர்வு எழுத அன்றே கண்டுபிடிக்க முடியாது. மறுநாள் என்ன பிரச்சனை என்று என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கும்? இது பரீட்சைக்கு வரலன்னா தான் கண்டுபிடிப்பீங்களா? இந்த குழந்தைங்க எல்லாம் அவர்களுக்கு சொந்த பிரச்சனை திடீரென்று தான் வரும், சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருவேளை நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இடைநிற்றல் இருந்திருக்கலாம், ஸ்கூலுக்கு வராம போயிருக்கலாம். 2-3 மாதங்கள் அல்லது 2 நாள் 3 நாள்னாலே பிரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, இம்மிடியட்டா போன் போகும், ஏன் உங்க குழந்தை ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்கல்ல. அரசு பள்ளிகள் அதை செய்யறாங்களா? நிச்சயமாக அரசு பள்ளியில் அது போன்று செய்கிறார்கள். அது மட்டும் செய்யறாங்களா? செய்யறாங்களா? உண்மையாவா? ஆமா, பார்ப்போமா? நிச்சயமா. அப்ப இந்த 11,000 குழந்தைகளை ஏன் வந்து டீச்சர்ஸ் இந்த 11,000 குழந்தைகள் வேறு எங்கேயாவது நின்று இருக்கிறா அல்லது வெளியூருக்கு சென்று இருக்கிறார்களா, சொந்த பிரச்சனையா இல்லையா என்று தெரியாது. இன்னும் இந்த தேர்வு எழுதி முடிந்த பிறகுதான் இந்த உண்மை நிலையை நாம் ஆய்வுபடுத்த முடியும். இது ஒரு நாளில் எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும்? இந்த வருஷத்தை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, இந்த வருஷத்தை விட்டுறலாம். நம்ம போன வருஷம் 12,600 பேர் தேர்வு எழுதி முடிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆய்வு பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? வெளிவதான் 50,000 பாதிக்கு பாதி குறைந்திருக்கிறது. 50,000 பேர். அவங்க நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க? ஆய்வின் முடிவுகள் என்ன? ஆய்வின் முடிவு வெற்றிகரமாக இருந்தது காரணமா தான் அதனுடைய குறைகளை கண்டறிந்த காரணமாக தான் 50,000, 30,000, 20,000 இப்ப 10,000 நின்று இருக்கிறது. 50,000 நீங்க மறுக்கறீங்க. ஆப்சென்ட் ஆனதுக்கு நாங்க ஆய்வு பண்றேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணிருக்கீங்கல்ல. ஆய்வு என்ன பண்ணீங்க?
எந்த குழு அதை ஆய்வு பண்ணுச்சு, என்னென்னலாம் அதுல இருந்து டிரைவ் பண்ணீங்க, என்ன மாற்றங்களை பள்ளிக்கல்வித்துறையில நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அந்த பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை வைத்து எந்தெந்த விலாசங்களை கண்டுபிடித்து எதற்காக வரவில்லை, என்ன பிரச்சனை என்று இல்ல அனைவரையும் உட்படுத்தி எண்ணிக்கை கூடி இருக்கிறது. அப்போது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் தான் படிப்பிலே மாணவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இது தற்செயலாக நடந்த சொந்த பிரச்சனை நடந்த ஒரு உடல்நீதியாக பிரச்சனை இருக்கும், ஒரு சொந்த பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும். 2021 வரைக்கும், அதாவது அதிமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்துல உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் என்ன தெரியுமா? 51% இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 49 குறைஞ்சிருக்கு. இது தெரியுமா? தெரியாது இல்ல சார். ஏதோ ஒட்டுமொத்தம் அப்போ வெறும் 5-10% குறைஞ்சிருக்கு. அதை தெளிவா சொல்லுங்க சார். 49 குறைஞ்சு போச்சுன்னா ஒட்டுமொத்தம் ஏதோ இந்த அரசு இந்த 2% உங்களுக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் தெரியுமா? சிவா, இது ரொம்ப தப்பு. இந்த 2% உயர்த்தருக்கு எத்தனை ஆண்டு காலம் நம்ம போராடி இருக்கோம் சார். அவர்கள் மேற்படிப்பு படிக்காம வேலைக்கு சென்றிருப்பார்கள், வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு சென்றிருப்பார்கள், வெளி மாநிலத்துக்கு சென்றிருப்பார்கள். என்ன தெரியுமா? 28% தான் வந்து நேஷனல் தேசிய அளவுல உயர்கல்விக்கு போற பள்ளி மாணவர்களுடைய சதவீதம். ஆனா நம்ம அதை விட டபுள் மடங்கா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இருந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா நம்ம 51 இருந்து 49 குறைச்சு 2% தானே. 2% நான் 3% தான் ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3% மீறல. 3% ஓட்டு தான் வித்தியாசம். 3% வாக்கு வித்தியாசம். 2026ல 15% மீண்டும் திமுக கண்டுக்கிட்டே இருங்க. முதல்ல ஸ்கூல் பிரச்சனைக்கு வாங்க. ஆக அவர்கள் சொந்த பிரச்சனை வராத காரணத்திற்கு கூட அரசு தான் காரணம். பொறுத்து இருந்து கொஞ்சம் யாரு சார் காரணம்? ஏன் சார் அவங்களுடைய சொந்த அரசு காரணம் இல்லாம வேற யாரு? திடீரென்று உடல்நல குறைவு, இதுக்கு அரசு காரணமா? ஆமா. திடீரென்று அவருடைய சொந்த பிரச்சனை அரசு காரணமா? ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த ஒரு தாய் தந்தையரும் இதற்கு துணையாக இருக்க வேண்டும். உடல்நல குறைவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பூசிகள் போடுவாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன சார் வெறும் தடுப்பூசி போட்டா அப்புறம் வாழ்க்கையில நீங்க எந்த விதமான சங்கடம் உடல் ரீதியா வர முடியாது. இருங்க சார், அரசு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா யாரு சார் பொறுப்பு? அரசு தான். குடும்பத்துக்கு கூட தாய் தகப்பனுக்கு இதுல பங்கு இருக்கு சார். பெற்றோர்களும் கூடிய கவனம் அந்த மாணவ செல்வம் மீது செலுத்த வேண்டும். வெறுமனே ஏதோ பள்ளிக்கு அனுப்பணும், உடலை செல்ல வீட்டில் அமர்த்தி விட்டோம் என்று கடந்து போற செல்ல முடியாது. அரசு மீது குற்றம் சுமத்தி விட்டு வெற்றி பெற்றோம் என்று சொல்வது இயல்பல்ல. அந்த உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய காரணங்களை நம்ம புறந்தள்ளலாம். நீங்க சொன்னீங்க 2021க்கு முன்னாடி 2500 3000 தான் இருந்தது. எஸ், அது இருக்கிறது தான். அதை நம்ம புறந்தள்ளலாம். அதுக்குள்ள யாரும் போகல. ஆனா எப்படி டக்குன்னு 50,000 12,000 11,000 இவ்வளவு சார் 52 கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்பு வந்த மாணவ செல்வங்கள் அப்ப வருகை பெற்ற குறைவு சார். இப்போது வந்து இருக்கிறதா 50,000 எங்க, வெறும் 10,000 11,000 எங்க? நீங்க சொல்லுங்க சார் நியாயத்தை. இதுவும் குறையும். பொறுத்துருங்க. ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? இதற்கு போயிட்டு 3 வருஷமா சார் இதற்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சரியாக படிப்பதில்லை, பள்ளிக்கூட வருவதில்லை, அமைச்சர் திரு அன்பில் பொய்யமரிசு காரணம் என்று சேட்டு வாரி பூசு. வேற யாரு சார் காரணம்? நீங்க சொல்லுங்க சார். அவர்தானே துறை பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கு சார். அவர்தானே சார் துறை அமைச்சர் சார். ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை கவனிச்சீங்களா? சொல்லுங்க சார். இந்த 11,430 குழந்தைங்கள பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% அதிகமானவங்க அரசு பள்ளி மாணவர்கள் தான். அப்ப இன்னும் கூடுதல் பொறுப்பு யாருக்கு? ஒட்டுமொத்தமா பள்ளிக்கல்வித்துறைக்கு அவர்தான் அமைச்சர். இன்னும் என்னன்னா அரசை நம்பித்தானே அரசு பள்ளியில கொண்டு வந்து சேர்க்கறாங்க குழந்தைங்கள. நீங்க இப்படி கண்டுக்காம இருந்தா கண்டுக்காமலாம் இல்ல சார். தனியார் அரசு என்று 19 புள்ளி விவரம் சொல்லியதை விட ஆய்வு செய்து சொல்றேன். இருங்க சார். ஒரு நாள்ல எப்படி சார் முடியுது? என்ன சார் இதுனா சினிமாவா சார்? அதாவது இதில் இந்த 11,430 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் தான். ஏன்னா எந்த தனியார் பள்ளியும் தமிழ்நாடு பாடத்திட்டப்படி நடக்கிறது இல்லை. எல்லாம் மத்திய பாடத்திட்டத்தில் தான். தனியார் பள்ளிகளும் நான் சொல்லி முடிக்கிறேன். அது வந்து அரசு நிதியுதவி பெற்ற பள்ளிகள். தனியார் பள்ளிகளாக இருந்தால் கூட தமிழ்நாடு பாடத்திட்டப்படி நடக்கிற பள்ளிகளாக இருந்தால் அது அரசு நிதியுதவி பெறுகிற பள்ளிகளாக இருக்கும். அதனால் இது வந்து பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்கள் தான். அவங்க இவர் சொன்னார் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது தான்.
ஆனா இன்னைக்கு அவங்க வராததுக்கு முக்கியமான காரணம் போதைக்கு அடிமையா இருக்காங்க. அவங்க வீட்டுல நீங்க ஏன் மறுக்க வேண்டிய இல்லைங்க. கல்லூரி மாணவி அதிக அளவு குடிச்சிட்டு நீங்க தவறுதலாக யாரோ ஒரு மாணவி செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த 10,000 இருக்கும் சொல்ல முடியுமா சார்? அதை கொண்டு போயிட்டு எப்படி சார் நம்ம வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க சார், 19 நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? என்ன சார் நடக்குது சொல்லுங்க சார். ஒரு நபர் செய்த தவறுக்கு நம்ம அத்தனை பேரும் மறுக்க வேண்டிய அவசியம் அனிதாங்கிற மாணவிக்காக நம்ம போராடணும்ல. ஒரே ஒரு மாணவிதான அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இருந்தா அது எவ்வளவு பெரிய அபத்தம். நம்ம போராடணும்ல. ஆமா சார், ஒரு குழந்தைனால அது குழந்தை தாங்க, அதுக்கு அரசு தான பொறுப்பு. நம்ம குறை சொல்லல, ஒரு மாணவிகள் எதை தெரியாமல் செய்த சுட்டி காட்டி மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமை இருக்கிறார்கள், அதில் பெண் பிள்ளை அடக்க என்று சொன்னா எப்படி? நீங்க இல்ல நடக்கிறது ஒரு நபர் தெரியாமல் செய்த தவறு சார், தெரிந்து செய்த தவறு தெரியாமல் செய்த தவறு. நீங்க நடக்கிறது மக்களுக்கு தெரியாதா? நீங்க பேசலன்னா தெரியாதா? வராத மாணவர்களே தான் நம்ம சொல்றோம். வராத மாணவர் போதைக்கு அடிமை வரவில்லை என்று நீங்க எந்த சொல்லுங்க மக்கள் பார்க்க. குறிப்பா கல்லூரி மாணவர்கள் டார்கெட் பண்ணி போதைப் பொருள் விற்பனை நடக்குது. இருமா இதெல்லாம் தெரியாம செய்றதப்பா. ஆதங்கத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு எந்த பள்ளிக்கு முன்னால போதைப் பொருட்கள் விக்கல, போதை சாக்லேட் விக்கலையா, கஞ்சா சாக்லேட் நீங்க தான் எதிர்க்கட்சி தானே சார், தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க. என்ன சொல்லி இருக்கீங்க? ஒரு ஆதாரத்தை காட்டி இருக்கீங்களா இது வரைக்கும்? தமிழ்நாட்டுல 1.5 கோடி உறுப்பினர் அதிமுக சொல்றீங்க, ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டி இருக்கீங்களா? சட்டமன்றத்துல எங்க பாருங்க, அவர் யார் செய்திருந்தாலும் காவல்துறையோ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்க பேசுறாங்கன்னு கேட்டீங்க? சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி பள்ளிக்கு வராத மாணவர்கள் போதையில அடிமை வரல. என்ன சார் இது? என்ன அதாவது வீட்டில இருந்து கிளம்பி வர்றவங்க கூட இடையில போதைக்கு அடிமையாகி தேர்வுக்கு வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அது ஏன் இல்லன்னு மறுக்கிறீங்க? ஆமா சார், நீங்க இருந்தா நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க. 11,000 பேர் இவ்வளவு சார் குற்றச்சாட்டு வைப்பீங்க. சொந்த பிரச்சனையா வராம இருந்திருப்பாங்க சார், போதைக்கு தான் வரல, பெண் பிள்ளையும் போதையில இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம்? அது எப்படி 11,400 குழந்தைகளுக்கும் சொந்த பிரச்சனையா? அப்ப அத்தனை பிரச்சனை இருக்கா தமிழ்நாட்டுல? தனியார் பள்ளியில அடக்கம் சார், ஏதோ அரசு பள்ளியில எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அரசு பள்ளியில ஒரு குழந்தை குற்றச்சாட்டு வைக்க இம்மீடியட்டா அது என்ன எக்ஸாம்க்கு இல்ல, சாதாரண நாட்கள்ல பள்ளிகளுக்கு வரலனாலே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆமா சார், திடீர்னு அரசு பள்ளியில 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல ஒரு குழந்தை வரலைனா கூட அது எந்த விதமாகவும் பதிவு பண்ணப்படுறது இல்ல. இல்ல அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு சார். எப்படி சார்? சார் எப்படி ஆசிரியர்கள் தனது கைபேசியில அந்த குடும்பத்திற்கு நீங்க வேணா அனுப்பி விடுறாங்க சார். ஐயா 50,000 பேர் குழந்தைங்க எக்ஸாமுக்கு வரலன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் கல்வி ஆர்வலர்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த காரணங்கள்லாம் இருக்கு, குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, குழந்தை தொழிலாளர்கள் முறை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, சமூக காரணங்கள், பள்ளிகள்ல இடைநிற்றல் அதிகமா இருக்கு, இதெல்லாம் தான் அந்த காரணங்கள். ஆய்வு பண்ணி தானே வந்திருக்காங்க. அதிகமா தானே சரி இல்லைங்க. இவங்க என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் வந்த உடனே எல்லாருக்கும் காலையிலேயே டிஃபன் கொடுத்து எல்லாரும் வந்து படிக்க வைக்கிறாருன்னாங்கல்ல. படிக்க வைச்சவர் ஏன் வந்து வரலன்னா அதுக்கு போதை தான் காரணம். என்ன சார் நீங்க அதை மட்டும் நீங்க நம்புறீங்க? ஸ்டாலின் வந்து காலையில பள்ளிக்கு வராங்கன்னா நம்புறீங்க, நான் போதையால வரலன்னா நீங்க ஏமாத்துறீங்க. மாணவர்களும் பயன்பெறாங்க, சிறப்பா பயன்படுறாங்க. நல்ல திட்டமா இருந்தா யாரா இருந்தாலும் வரவேற்க தான் செய்வாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அத சுட்டி காமிச்சா அதையெல்லாம் நீங்க பாருங்க சார். பள்ளிக்கு ஏன் வரலன்னு சொன்னா நீங்க ஆய்வு பண்ணி அரசாங்க மக்கள் மத்தியில சொல்லுவாங்க. சகோதரி உங்க நேரத்தை நீங்க பேசுங்க தயவுசெய்து. புரிட்டு பேச என்னோட கருத்து எப்படி நான் பதிவு பண்ண முடியும்? சிவா நீங்க அபத்தமா பேசக்கூடாது. என்ன சார் அபத்தம்? நீங்க சார் நிமிஷம் இருங்க. பெண் மாணவர்கள் இருக்காங்க, போதையில தான் வரலன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க. நான் பேசுற உண்மை நீங்க அபத்தம்ன்றீங்க. என்ன சார் நியாயம் இது? இருங்க சிவா, ஒரு நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல சொந்த பிரச்சனையா இருக்கலாம், சொந்த பிரச்சனையா இருக்கலாம்னு. ஆமா சார், ஒரு நாள் எப்படி சார் தெரியாது?
போதையினால தடம் மாறி போயிருக்கலாம், அதனால அவங்க ஸ்கூலுக்கே பல நாட்கள் வராம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணி வை. இல்லன்னு சொல்றல, இல்ல போதை பொருள் குழந்தைகளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? போதை சாக்லேட் இங்க கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா சார்? யாரோ சமூக தவறுக்கு எல்லாம் காரணமா இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு சிவா, சொல்லுங்க சார். அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அதற்கு என்ன பண்ணீங்க சார்? ஆசிரியர் பற்றாக்குறை என்பது அனைத்து இடத்துல இல்ல சார், எங்க ஒரு சில இடத்துல இருக்கும். அரசு இப்ப மறு தேர்வு அங்கொன்று இங்கொன்று. ஆமா சார், நீங்க அரசு இயந்திரத்து மேல 19 முழுமையா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது இல்லன்றதா என்னுடைய வாதம். தமிழகம் முழுக்க 2500 பள்ளிகள்ல ஓராசிரியர் பள்ளிகளா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சார் ஓராசிரியர் பாருங்க சார், கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் இல்ல. அங்க இருக்கக்கூடிய மத்த டீச்சர்ஸ் தான் அவங்க பாடம் எடுக்கிறதையும் கவனிக்கணும், தலைமை ஆசிரியர் செய்யக்கூடிய பணிகளையும் கவனிக்கணும், அவங்களுடைய ரொட்டீனையும் கவனிக்கணும். நீங்க ஒரு ஆப் கொடுத்திருக்கீங்க, அதுலயும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுலயும் ஃபில் பண்ணா அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ல சுத்தம் பண்றது அவங்க தான் பண்ணணும். ஒரு மாணவிட்ட நான் கேட்டேன், உங்க உயிரியல் ஆசிரியர் யாருன்னு கேட்கும்போது, இயற்பியல் எடுக்கிறவங்க தான் உயிரியல் எடுப்பாங்க, இயற்பியல் எடுக்கிறவங்க தான் வேதியியல் எடுக்கறாங்க, என்ன சிவா இயற்பியல் எடுக்கிறவங்க தான் கணிதம் எடுக்கறாங்க. சார் அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு இருந்தாலும் அப்படியே சொல்ல வேண்டியதுதானே? நான் அந்த மாணவியை கொண்டு வந்து நிறுத்துங்க. இல்ல இல்ல சார், நான் கூட எவ்வளவு சொல்லலாம் சார். எனக்கு அரசு பள்ளியில போய் பார்த்திருக்கீங்களா? சார் பார்த்திருக்கிறேன் சார், நாங்கெல்லாம் அரசு பள்ளி படிச்சு வந்திருக்கிறோம். என்ன சிவா, உதயநிதி கூட தான் போய் பார்த்தாரு, அன்பில் மகேஷ் கூட்டிட்டு போனாரு. அதனால இந்த உண்மைகளை பாருங்க, எண்ணிக்கை தேர்ச்சி எழுத மாணவர்கள் குறைந்து இருக்காங்க. இல்ல குற்றச்சாட்டு வைங்க. 3 ஆண்டு காலமா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு குழந்தைங்க வரல அப்படின்னா. ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அதுவும் எதுக்கு? மொழி பாடத்துக்கே வரலன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ஆனா மொழிக்காக நாங்க போராடுவோம் சார், அதெல்லாம் தான் நாடகம்னு சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க சார், பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த இருமொழி கொள்கை என்பது உயிர் மூச்சு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். இல்ல இது வந்து வெறும் தமிழ் பாடம் மட்டும் இல்ல, தமிழ் லாங்குவேஜ், அது உருதா இருக்கலாம், மொழிகளும் தான் இருக்கு. அவங்க எந்த மொழியை தாய்மொழியா எடுத்தாங்களோ அதுதான் எல்லாமே தமிழ் மாணவர்கள் இல்ல. நேற்று நடந்த தேர்வு வந்து தமிழ் தேர்வு மட்டும் இல்ல, மொழி தேர்வு, மொழி தேர்வு. அதுல தமிழே இல்லாம உருது வழி மாணவர்கள் இருக்காங்க, தெலுங்கு வழி மாணவர்கள் இருக்காங்க, கன்னடம் படிக்கிறவங்க இருக்காங்க. சரிங்க சார், அது ஆய்வு மக்கள் மத்தியில வெள்ளேரிக்கு கூட அமைச்சர் கொடுப்பார் சார். நீங்க சார் அவசரப்பட்டு சேர்த்து வரி பூத்துங்க, எதனால வரல என்ன வெள்ளரிக்கை வேணும் தருவாங்க. எப்ப 3 வருஷமா சென்ற ஆட்சியில் கொண்ட வெள்ளரிக்கை கொடுக்காத அரசு நாங்க இல்ல சார். வெள்ளரிக்கை கொடுத்துட்டீங்க, நீங்க நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சிவா. சார் மக்கள் நம்புறாங்க சார் எங்களை. உங்களுக்கு புரியுதா? அதாவதுங்க உங்களுக்கு புரிஞ்சா போதுமா? தேர்வுக்கு முன்னதாக லாங் லீவ் எடுத்த மாணவர்கள் லிஸ்ட பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லி இருந்திருக்கணும். இது மாதிரி இத்தனை மாணவிகள் அரசு பள்ளியில கிட்டத்தட்ட 2 மாதமாக பள்ளிக்கு வரல, 1 மாதமா வரலங்கிற தகவலை முன்னாடியே சொல்லியிருந்தா இப்ப நாங்க இது குறித்து விவாதிக்கவே அவசியம் இல்லாம இருந்திருக்கும். அதை தான் குறிப்பிடுறோம். இப்ப அதைத்தான் அவரும் என்னன்னா அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றது பாத்துக்கலாம், மக்களுக்கு தெரியும்ல. ரொம்ப சுருக்கம் இறுதிக்கிறது சொல்லிருங்க. இதே மாதிரியே பள்ளிக்கல்வித்துறை சீரழிச்சிட்டு நாளைக்கு இவங்க எல்லாம் தான் பெருசாக உங்களுக்கு ஓட்டு போடணும். இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவான முறையிலே மாணவர்களை அரவணைத்து வெற்றி வகை சூடி கொண்டிருக்கிறார். இந்த 11430 இந்த ஆப்சென்ட் விவகாரத்தை தேர்வு எழுத வராத மாணவர்கள் பிரச்சனை, அவர் அதை தேர்வு எழுத பிரச்சனை என்று அவரே நிச்சயமாக உண்மைகளை சொல்லுவார். அது வரைக்கும் வரேன் சார், அது வரைக்கும் நீங்கள் அரசு அல்லது மாணவர்கள் சேர்த்து வரப்போது நிறுத்த எனக்கு புரியல. ஒரு மைக் கிடைச்சுன்னா நாங்க சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறது மட்டும்தான் ஆட்சியா? என்ன சாதனைன்னு ஒண்ணு சொல்லுங்கங்கற. அது அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க? நீங்க சென்ற ஆட்சியில் இந்த ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க சார், புள்ளிவரத்தை பாருங்க. எத்தனை 100 மாணவ செல்வங்கள் சென்றிருக்கிற வெளிநாட்டிற்கு அரசு மாணவர்களை எப்படி ஊக்கப்படுத்தி அரசு ஊக்குவிக்கிறது என்ன செய்ய வேண்டிய கடமை. நான் கேட்கறது சாதனை, என்ன சாதனை செஞ்சீங்க? பள்ளி கல்வித்துறையில நாங்க வந்து 50% மேல எட்டிட்டோம், உயர்கல்விக்கு மாணவர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னா அது சாதனை. நாங்க இந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சாதனை சார். இப்ப மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய வகையில், அதுவும் மதிப்பெண் அதிகமாக பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு சார் முதன்மையான மாநிலமா இருக்கு. இதை விட சாதனை வேற என்ன சார் வேணும் பள்ளி கல்வித்துறையில?
ஆமா சார். என்ன புள்ளி இந்திய அளவுல நீங்க பாருங்க, இத உத்தரப்பிரதேசத்துல 2.5 லட்சம் தேர்வு இத சொல்லுவீங்களா? உத்தரப்பிரதேச இத பேச வருவீங்களா? தமிழகத்தையும் நீங்க கம்பேர் அதுதான் சார் சொல்றேன். 2.5 லட்சம் பேர் போல தேர்வு எழுத உத்தரப்பிரதேசமும் தமிழகமும் ஒண்ணா? அதுதான் நான் கேக்குறேன். உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமைக்கு நீங்க சாதனை இதோட வேற என்ன நீங்க சொல்லுங்க. சிவா சொல்றது அது கூட தவறு. கல்வியில முன்னேற்றத்துல இருக்குது கேரளா தான், நான் தமிழ்நாடு இல்ல. இவர் வந்து அதை கூட தப்பா சொல்றாரு. வரேன் சார். இல்ல சார், இதுக்கு மேல விதண்டாவாதம் பேசுறவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. நன்றி.